எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ராகுகேது தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராகுகேது தோஷங்கிறது ஒன்றும் இல்லைங்க, காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம்னு சொல்கிறாங்கல்ல, அது ராகுகேது தோஷம். சரி, இந்த தோஷம்லாம் உண்மைதானா? இந்த தோஷம் இருக்கவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்குமா? இந்த தோஷம் இருக்கவங்க அதே மாதிரி தோஷம் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ராகுகேது தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1, 2, 7, 8ஆம் இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருக்கிறதா ராகுகேது தோஷம்னு சொல்றோங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க அதே மாதிரி தோஷம் இருக்க ஆணையோ பெண்ணையோ தான் திருமணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா முன்னாடி காலத்துல இது ஏதோ ஒரு புரளி மாதிரி நமக்கு வந்த ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சரிங்க, இந்த 1, 2, 7, 8ஆம் இடத்துல இருக்க ராகுகேதுக்கள் எப்ப நல்ல பலன்களை செய்யும், எப்ப தீய பலன்களை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகுகேதுகளுக்கு பகை கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், சனியோட வீட்டுல ராகுகேதுக்கள் அமரும் பொழுது தீய பலன்களையும், சுபர்களான குரு, சுக்கிரன், புதனோட வீட்டுல அமரும் பொழுது நல்ல பலன்களையும் கண்டிப்பா செய்யுங்க. இல்லைன்னா அந்த ராகுகேதுக்கள் ஒருவேளை அதனுடைய பகைவர்கள் வீட்டில தான் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும் போது சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனுடைய பார்வைகளை பெறும்போது அதனுடைய திசைகள்ல அவ்வளவு கடுமையான பலன்களை இந்த ராகுகேதுக்கள் கண்டிப்பா செய்யறது இல்லைங்க. அதே மாதிரி இந்த ராகுகேதுக்களுடைய திசைகள் எப்ப வருங்கிறது ரொம்ப முக்கியங்க. உதாரணமாக ஒருத்தருக்கு அவங்களுடைய இளம் வயது அப்படிங்கிற வாலிப வயதிலேயே இந்த ராகுவோட திசையோ கேதுவோட திசையோ வரும் பொழுது ரொம்ப பெரிய பாதிப்புகள் இருக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு திருமணமாகிற வயது வரும் பொழுது இந்த திசை நடக்கும்போது, அதே மாதிரி அவங்க அந்த ராகுகேதுக்கள் பகைவர்களுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது தான் அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி திருமண வயதுல இருக்க ஒருத்தவங்களுக்கு ராகுவோ அல்லது கேதுவோ தசை நடத்தும் போது அந்த ராகுகேதுக்கள் ஜாதகத்துல சனியோட தொடர்போ சூரியனோட தொடர்போ அந்த மாதிரி பாவ கிரகங்களின் தொடர்பு பெற்று சுபர்களின் தொடர்பு இல்லாம இருக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை ஒரு கசப்பா போய் முடிஞ்சிருதுங்க. அதே மாதிரி நான் வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்றேன், வேறு மதத்து பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு இந்த காதல் கை கொடுமா, எனக்கு ராகுதசை நடந்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த காதலை ஏற்படுத்துறதே உங்களுக்கு இந்த ராகுதசை தாங்க. அதனால ராகுதசை நடக்கிறவங்க வேறு ஜாதியோ வேறு மதத்து பொண்ணையோ வேறு மதத்து ஆணையோ காதலிக்கும் பொழுது அந்த காதல் கல்யாணத்துல போய் கண்டிப்பா முடிஞ்சிடுது. அதே மாதிரிங்க, இந்த ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்காளஹஸ்தி அப்படிங்கிற ஊருக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் போய் தங்கி அந்த நைட்டு அந்த ஊர்லயே தங்கி மறுநாள் அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோவில்ல போய் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ராகுகேது தோஷம் இருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு இன்னும் 35 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் லைஃப் செட்டில் ஆகலன்னு சொல்ற எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். கண்டிப்பா போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும். நன்றி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர. தேங்க்யூ.